மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். வரும் திங்கட்கிழமை முதல் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடக்கம். கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து நாளை அனைத்துக் கட்சி கூட்டம். டெல்லியில் வரும் 27ஆம் தேதி நித்தி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம். பிரதமர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். வங்கதேசத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் விவரங்களை பெற்று அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. பிரதமர் மோடி 1000 முறை தமிழகம் வந்தாலும் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்காது. பொய்களை மட்டுமே பேசி பாஜக அரசியல் செய்து வருவதாகவும் விமர்சனம். அனைத்து அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாக இருப்போம். துணை முதலமைச்சர் பதவி வழங்க உள்ளதாக தகவல் பரவும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் பதில். அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பெயரையும் கொடியையும் பயன்படுத்த விடாமல் சசிகலா மீது வழக்கு தொடரப்படும். சசிகலாவை சந்திப்பவர்கள் யாரும் அதிமுக தொண்டர்கள் கிடையாது எனவும் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பேச்சு. அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் நடத்திய ஆய்வு நாடகம் என இபிஎஸ் விமர்சனம். பொறாமையிலும் ஆற்றாமையிலும் புலம்புவதாக மேயர் பிரியா கண்டனம். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவெடுப்பார். அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். அங்கிங்கராதபடி எங்கும் ஒலிக்கிறது. முடிவெடுக்க வேண்டியவர் முதல்வர். தூத்துக்குடி அருகே மீன் பதப்படுத்தும் ஆலையில் விபத்திற்கு காரணம் அமோனியா வாயு கசிவு இல்லை, மின்கசிவு. ஆலையை இயக்க தடை இல்லை என்றும் அமைச்சர் சி.வி. கணேசன் பேட்டி. சென்னையில் 267 கிலோ தங்கம் கடத்திய வழக்கில் பாஜக பிரமுகர் உட்பட 6 பேருக்கு சம்மன் அனுப்ப முடிவு. சுங்க இலாக்கா அதிகாரிகள் நடவடிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 65,000 கனஅடியாக அதிகரிப்பு. பரிசல் இயக்க சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 53,000 கனஅடியாக அதிகரிப்பு. கடந்த 2 நாட்களில் அணையின் நீர்மட்டம் 11 அடி உயர்வு. நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடரும் கனமழை. பாதிப்புகளை ஆய்வு செய்த அமைச்சர் ராமச்சந்திரன் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக தகவல். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கொட்டி தீர்க்கும் கனமழை. நாக்பூரில் கடும் வெள்ளப்பெருக்கு, சாலைகள் வெள்ளத்தில் தத்தளிப்பு, வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தெலங்கானா மாநிலம் அஸ்வராப்பேட்டை நாராயணபுரத்தில் உடைந்த அணை. வெள்ளத்தில் மூழ்கிய 3 கிராமங்கள். ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்ட மக்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தான் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாதுகாப்பாக இருக்கிறார். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆலோசனை. புதுச்சேரி மதுபான கடத்தலை கட்டுப்படுத்துவது குறித்து ஆய்வு. கல்வராயன் மலையில் 20 நாட்களுக்கு மேலாக சிறப்பு அதிரடிப்படையினர் சாராய வேட்டை. இதுவரை சுமார் 2000 லிட்டர் சாராய ஊழல் அளிப்பு. வன்னியர் இடஒதுக்கீடு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த கோரி தமிழ்நாடை ஸ்தம்பிக்கும் அளவிற்கு போராட்டம் நடத்தப்படும். வன்னியர் சங்கத்தின் 45வது ஆண்டு தொடக்க விழாவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள அனைத்து கடைகளுக்கும் தமிழில் பெயர் பலகை வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தகவல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வேண்டி சென்னை எழும்பூரில் நினைவேந்தல் பேரணி. இயக்குனர் ப. ரஞ்சித், நடிகர் மன்சூர் அலிகான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் தன்னை சாட்சியாக சேர்த்திருப்பது காவல்துறையின் பழிவாங்கும் நடவடிக்கை. பாஜக மாநில செயலாளர் எஸ்.ஜி. சூர்யா வேதனை. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.